ஏண்டா கூத்தியா வீட்டு போனே கீழே படுத்து மேல கட்ட போட்டுட்டாங்க. எல்லாம் மேல கட்டல மேல தானே இவங்க படுப்பாங்க. இவன் என்ன கீழே படுத்து கட்டல மேல தூக்கி போட்டுக்கிறான். அவன் கூத்தியாட தானே போறான், உன் கூத்தியாடா போறான். இவங்கிட்ட கேட்டா கூத்தியா பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. கூத்தியா வீட்டு போனே கீழே படுத்து மேல கட்ட போட்டுட்டான். வராத கள்ளபுரசம் வந்தானே ஐயா முஞ்சி அம்மா பாக்க, அம்மா முஞ்சி ஐயா பாக்க, ரெண்டு பேரும் பாத்துக்கும் போது ஆசை அதிகமாயி உங்க முத்து போய் உங்க மந்திரிக்கு முகர் சென்னி பிடிக்குது. முகர சென்னியா? என்ன நண்பனுக்கா முகர சென்னி என்றா வேதாள கடி போடணும், சீக்கிரம் கூட்டிட்டு வா. வேதாளம் கழிக்கு போடுறாராமா. அப்படின்னா கண்ணுக்கு மருந்து. ஓ அந்த தண்ணி நிக்கிறது. ஆமா. ஏய் இப்படி எல்லாம் கூட சொல்லிட்டு தான் இருப்பான். இப்படி சொன்னோம்னா கூப்பிட்டு தான் இருப்பான். வேற பண்ண நான் இப்ப சொல்றத போய் சொன்னீங்கன்னா உன்னையும் தொந்தரவு பண்ண மாட்டான், என்னையும் சொல்லவே மாட்டான். சாமி சாமி சொல்லு. தலை தலையிட்டு ஐயோ அம்மா லவலவான்னு கத்திக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மா லவலான்னு நெஞ்சு நெஞ்சா குஞ்சு குஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு பதறிக்கிட்டு போ ஏன்டான்னு கேப்பா. இருந்து போறதுக்குள்ள உங்க மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லி ஐயோ அம்மா. ஆமா லவலவான்னு நீதானா சொன்ன. பதறிக்கிட்டு போட பதட்டமா அப்படியே பதறிக்கிட்டு. ஓ சுடுத்துருப்பா. இப்ப போட்டா போற மாதிரி. ஐயோ போறதுக்குள்ள இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க பொண்ணான மந்திரி செத்து போயிட்டான். மந்திரி செத்து விட்டானா? தமிழகத்திலே பேரு புகழ் பெற்றவன் என் அருமை மந்திரி. அவன் செத்து போயிட்டு சும்மா விட முடியுமா? அவனே செத்து போயிட்டான். ஆமா. நீங்க எப்ப போய் பாப்பீங்க? அவனே செத்து போயிட்டான். அனாதை பொண்ணு விடக்கூடாது. என்கிட்ட கூட்டிட்டு வா, நம்ம அரண்மனைக்கு தூக்கிட்டு வா. சந்தன கட்டை வச்சு எரிப்போம். எரிக்கிறீங்க பாரு, எரிச்சு விடுற போனத்து கேட்கறாரு பட புடுங்குவியா நீங்க? சொல்லிவிடு. இருந்து போறதுக்குள்ள காக்காவரியில ஊர்காரங்களும் சேர்ந்து அனாதை பொண்ணு ஆத்துல சுட்டு ஆத்துல வச்சு சுட்ட சாம்பல் இருக்குமே. சாம்பல் கொண்டானா மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு. மழை பெய்ஞ்சு தண்ணி எடுத்து போயிருக்கு. புல்லு முளைச்சிருக்கும்ல, புல்லு கொண்டா குதிரை கருத்து போட்டா. குதிரையை கூட்டிட்டு வாடா. குதிரையை கொண்டானா அது ஊட்டி ரேஸுக்கு போயிடுச்சு. ரேஸுக்காரன் கூட்டிட்டு வா. ரேஸுக்காரன் கொண்டு அவன் கொரோனா வந்து ஜிஹெச்ல கிடக்குறானா? என்ன சொன்ன? ஜிஹெச்ல இருக்கிறான். ஜிஹெச் பெட்ல கிடக்குறான். ஜிஹெச் பெட்ல கிடக்குறான். ஏய் பெட்ல டாக்டர். டாக்டர் எய்ஸ் வந்துருச்சு. மந்திரி செத்து எவ்வளவு நேரம் இருக்கும்? எய்ஸ் வந்துருச்சு. மந்திரி செத்து எவ்வளவு நேரம் இருக்கும்? மந்திரி செத்து ஒரு காமன் நேரம். அவனே செத்து போயிட்டான். இந்த பதிலெல்லாம் யார் சொல்றது? உங்க மந்திரி தான். ஏய் ஆடல் பாலோட வர சொல். ஆடுவாயா வர சொல்ற. ஆடுவாயா வர சொன்னா. ஐயோ ஆடுவாயா வர. சாலை விடமாட்டானே. வானா என்ன பண்ணிடுவா? தைரியமா இருக்கு. நீ செத்தாலும் பரவாயில்ல. என்ன மயிறு நான் போ போ வர்றான்னு சொல்லு. வரேன். दीदी तेरा दिलवर दीवाना, दीदी तेरा दिलवर दीवाना. हरे राम कुड़ियों का डाली दाना, हरे राम कुड़ियों का डाली दाना. पत्ता गैला मुस्का उड़ाना, पत्ता गैला मुस्का
பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏன் அடிக்கிறீங்க? எங்க ஆயா ஏங்க லூசா நீங்க மெண்டலா? ஏடா ஆயா பைத்தியமா? ஏடா ஆயா கட்டு போறங்களா? இது ஹிந்தி பாட்டுங்க. ஹிந்தி பாட்டுல ஆயா கட்டு போறது இருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியுமாடா? அப்படி ஹிந்தி தெரியும் சொல்றீங்க. அப்புறம் அதுக்கு அடிச்சா என்ன அர்த்தம்? அதான் ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாத. அட ஹிந்தி தெரியாது. ஆமா வேற மொழியில பாடு. வேற ஒரு நல்ல மொழியில பாடு. கடல் அலைக்கன போனோரு அப்படி. கானா பொண்ணுன போனோரு கடல் அலைக்கன போனோரு கானா பொண்ணுன போனோரு போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மனசு கல்லணி மாறுவோ மாணிக்க கல்லு தரமோ ஒரேகோ 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 அப்படி பாடுங்க. கடல் அலைக்கன போனோரு எவ்வளவு நக்க போறீங்கோ ஏண்டா எவ்வளவு நக்க போற யார் நக்க போற நக்கிறதுக்காக வந்து போங்க நீங்க மெண்டல் ராஜா நீங்க. ஏண்டா நக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இது கேரளா மொழி மலையாளம். ஏடா மலையாளம் எனக்கு தெரியுமாடா? ஓ அப்பா மலையாளம் எப்படி பேசணும் தெரியுமா முதல்ல? മലയാളം தெரியாத മലയാളം അറിയാ தெரியாதப்பா. എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാ കൂതി പോണേ என்ன பார்த்து அப்படி தெரியுதா? மலையாளத்துல பேசுறேங்க. பேசுறியா? மலையாளம் எனக்கு தெரியாதப்பா. ஹிந்தி தெரியாது மலையாளம் தெரியாது. ஆமா அப்ப இதுல பாருங்க. எதுல? ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ಸತ್ಯವನೇ ನೋಡಿದಾಗೆ ಸಿಡಿಯುವರಲ್ಲ ನನ್ನ ವ್ಯಕ್ತಿ ತುಳಿಗೆಣ ನನ್ನ ವ್ಯಕ್ತಿ ಮುರಿಗೆಣ ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀನೇ ಕೇಳಿ ಇರುವುದೋ ಕೊಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಹೇಗ ಬಾಳಲಿ ನೆನ್ನ ಮೇಟಿ ತುಳಿಗೆಣ ನೆನ್ನ ವ್ಯಕ್ತಿ ಮುರಿಗೆಣ ஒன்ன அடிச்சு கொள்ளுவேனே. என்ன கூதிக்கு வெட்டி புடுங்க என்ன பாட்டு? ஏங்க இது கர்நாடகா கன்னடம் தமிழ் தெரியாதா? ஹிந்தி தெரியல ஆமா மலையாளமும் தெரியல ஆமா கன்னடமும் தெரியல. ஆமாப்பா. அப்ப இதுல பாருங்க. எதுல? உருது பாடு. டம் டம் டிகா டிகா மோசம் பிகா பிகா கிட்டே மைத்தி ஹீரோ கிட்டடா புல்லா புல்லா கிட்டடா ரங்கே ரங்கே देखो ने लगड़िया அஸ்துகுவானி ராஜு தேரே கால் கிளப்பி டெங்கு என்னடா பாடுற? ஆளு கிளப்பி என்ன பண்றது? ஏய் கால் கிளப்பி டெங்கு அதாவது டெங்கு காய்ச்சல் வந்தா கால் கிளப்பி பெட்ல போய் படுத்துக்கிறோம்ல. ஆமா அதான் கால் கிளப்பி டெங்கு டெங்கு எங்குவா? டெங்கு. ஏன்னா இந்த பாட்டு நான் வந்து தமிழ்நாடு. தமிழ்ல உனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா மொழியிலும் பாடுற தமிழ்ல தெரிய படிக்க பாட மாட்டியாடா? அவன் தமிழ்ல தான் பாடுவான். தமிழ்ல மட்டும்தான் எனக்கு தெரியும். கம்மா கரையிலே சும்மா நம்ம நல்லா போடுவேன் தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவ நீனாகி போவேன் என்ன பண்ணுவ அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ தண்ணி கூடம் தாங்கி போகையிலே கையை தொட்டு இருந்தா என்ன பண்ணுவ கொண்டு வந்த குடத்தை ஓ தலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவ தாவணியில் தொடைச்சா என்ன பண்ணுவ ஜாதி ஜன அழைப்ப என்ன பண்ணுவ அம்மாடி அம்மாடி ஏமி சேர்த்துவு నువ్వు ஏமி சேர்த்துவு ஏமி சேர்த்து இவ்வளவு நேரம் தமிழ்ல பாடுன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்ப என்ன முடியுது? தமிழ் பாட்டை பாடல. ஆமா அதே பாட்டை டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறது. அட இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? இங்க இருக்கிறதுல தாய் தந்தை மாதிரியான சகோதர சகோதரிங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். இப்ப பாடின பாட்டு இவங்களுக்கு தெரியும் மாதிரி ஒரு அந்த பாசில ஒரு பாட்டு. இதே பாட்டு தெலுங்குல பாடுறது. ஆட்டு ஒரு ஆட்டு ஏரிக்காரனா ஊರಿಗೆ ನಾ ಮರ್ಜಿತ ಏಮಿ ಸೇತುವೆ ತಪ್ಪಿಜನಿಗೆ ನೆನಚಿ ಮೂಲು ರೋಣ ತುಮಗಿತ ಏಮಿ ಸೇತುವೆ ನಾಳೆ ತುಮಗತ್ತ ಏಮಿ ಸೇತುವೆ ನೀನಿಗ ಪೊಗಡ್ತನ ಏಮಿ ಸೇತುವೆ ಅಮ್ಮಾಡಿ ಅಮ್ಮಾಡಿ ನಾಗತುವ ಬೀಗುತುವ ಏಮಿ ಸೇತುವೆ ನೀವು ಏಮಿ ಸೇತುವೆ இவ்வளவு நேரம் பாடினா யாருமே சிரிக்கல. கடைசியில் நாகத்துவா பீகத்துவா அதுக்கு மட்டும் அதை செஞ்சுறாங்க. அது தெலுங்குலீங்க நாகத்துவ பீகத்துல நீங்க நல்லா இருக்கிறீங்களா சவிக்குமான்னு கேக்குறேன். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? நீங்க தெலுங்குலயே சொல்லணும். எப்படி? நாகித்தி மந்திரி நாகித்தி
அப்படின்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாடு. நாகித்திவா தீகித்திவா நாகி தீரா தீகி தீரா நாகநாடகா. கூறுகோட்டம் தானே பழம் பேசுறீங்க. நாய் தீவா பீதி தீவானா நக்குனியோ புடுங்குனியோ நீங்க தெலுங்கு கத்திட்டு பொறாமப்படுறாங்க. பொறாம பிடிச்சா எப்படியோ போய் நக்கு போ. கும்பமெத்தினி போயா நீ செய்தா கேட்டதே ஏனு கேட்டவே கொண்டச்சினி கும்பாய்ட்ட நூல் தோட நீ தலைக்கு போக ஏனு கேட்டவே நீ பட்டனான தோடத்தை ஏனு கேட்டவே நீ மூட்டத்தை குரகத்தை ஏனு எட்டம்னா குச்சி கிளம்பி எத்தனையோ பேருக்கு பாத்துருக்கு. இது மாதிரி ஆள் நீ பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க இது மாதிரி ஆளை பாத்துருக்க முடியுமா? எந்த பாட்டு பாடினாலும் வேண்டாம். வாயை மூடு. நான் பேசிக்கொண்டே கேள்விக்கு சொல்லக்கூடிய பதிலுக்கு மட்டுமே. என்னடா பண்ற? வாய் தொடர்றா. ஏய், நான் சொல்லக்கூடிய கேள்விக்கு ஊங்கொட்டு மந்திரி வழிதானே உனக்கு? ஆமா சரிங்க. சபாஸ். எப்படி இன்னும் நாட்டுக்கு என்ன நாடு பண்ணணும்? ஊங்கொட்டுறா. நாட்டுக்கு நாடு மகாநாடு யாரும் பெருமை திறந்த அழகுதிர பொன்னாக நமது உள்ளூரை சேர்ந்த நமது காக்கா வெறி ஆமா ஊர் பொதுமக்களின் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வி ஓடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கிறங்க வருடம் தமிழ்மொழிக்கு இந்த அம்மனாக விளங்கி வாழக்கூடிய 1000 கண்ணுடைய 2 கோடி பிரமண்ட நாயகி இன்னும் சங்க சக்கரவதாரி ஜானகி மணாளி இந்த அம்மனாகி ரேணுகபத்தினி இன்னும் அதாவது காளியவனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி தை மாதம் முன்னிட்டு இன்று நாள் நாடகத்தை வைத்துள்ளார். ஆமாப்பா தெய்வத்தை சாமி சாமி தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாய் விளை முடியுமா என்ற பழமொழிக்கு வருடம் தமிழ்மொழிக்கு காளியம்மனுக்கு பூச்சாட்டி பொங்கல் வைத்து இன்று நாள் நாடகத்தை வைத்துள்ளார். நாடகத்தை வைத்த நல்லுள்ளங்கள் நாடகத்தை காண வந்துள்ள நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவருக்குமே எங்களது எளிமையடி கலைமானி நாடக சபா வாத்தியார் கலை சுழல் விருது பெற்று இன்னும் பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக எங்கள் வருகைக்கு பணிமான அன்பு கலந்த வணக்கங்கள். மாபெரும் சபையிலே என்ற வயிற்றுல நாடகம் என்ன பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. சங்கு சுட்டாலும் நன்மை தருவா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற பழமொழிக்கிறங்க நமது அருந்ததி பிரகடிமார்கள் என்ற வயிற்றுல நாடகம் என்ன காளிமுடி உள்ளாரி வன பத்ரகாளியம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை வனத்திலே எப்படி பத்ரகாளியம்மன் பிறந்தார் முனியப்பனுக்கும் காளியம்மனுக்கும் என்ன வரலாறு என்று சொல்லக்கூடிய மாபெருமான புண்ணியமான நாடகம் வன பத்ரகாளியம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை என்ற நாடகத்திலே என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? சொன்னதாங்க தெரியும். நீங்க யாருங்கிறது நான் உங்களுக்கு மந்திரி. ஆமா நீங்க எனக்கு ராஜா. அப்படி நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ராஜா சபைக்கு தெரியணும் இல்ல? நான் யார் என்று சொன்னால் போதும் அப்படியே வாயை மூடிக்கொள்வாய். ஆமா அவ்வளவு மோசமா பேர்பட்ட பேர்ரா என் பேரு. அப்படியா? ஆமா. உன் பேரு? உங்க பேரு?
நான் எப்பேற்பட்டவன் சரி இந்த கண்ணால் சூழ்ந்து நிறைய உலக பிரபஞ்சத்தில் ஒரு ஆணைக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் படைக்கின்ற பொறுப்பு ஏற்று சரி சதுர்முகம் கொண்டு என் பெயரோ என்ன பேருங்க சத்தியலோகத்து வாசன் சதுர்முக பிரம்மதேவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மதேவங்கிற புடுங்கி புடுங்கி விடுறான் மயில் சமாதானோட கீழே பூமி கீழே மேல ஆகாயம். அதனால பூமிக்கு ஆகாயத்துக்கு பேர் விளக்கணும் இல்ல கையை அப்படி காட்டுறது பிரம்மதேவனுக்கு நாம் நாடகத்தை காண வந்தில்லை. சரி அங்காளி கோபாலையா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். என் பெயர் ஆணுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணை படைக்கின்றேன். உலகத்திலே ஏழை முதல் எருவுக்களை 86,000 ஜீவர்கள் பிறக்க வைத்து என் பெயரோ பிரம்மதேவன். எல்லா உயிர்களையும் படைப்பது உங்க வேலை. சரி சரி சத்தம் போடாதீங்க. அப்படி பிரம்மதேவன் ஏழை உலகத்தையே படைப்பவன் பிரம்மதேவன். என்னை படைத்தது யாராக இருக்கு? உங்க அப்பா அம்மா யாரு? ஏய் என் பிறப்பின் அதிசயம் என்ன? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்க வேண்டும். பிறகு ஆணுடைய இன்பத்தை பெண் பெற வேண்டும், பெண் இன்பத்தை ஆண் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அன்பின் அடையாளமாக குழந்தை ஜனனிக்கும். ஆனால் பிரம்மதேவன் அப்படி பிறக்கவே கிடையாது. ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறக்கவில்லை. நான் எப்படி பிறந்தவன்? அம்மா பேர் மாயவரமா. பையன் ஆடுற போது அப்பா சிரிக்கிற குட்டியில உட்காந்து வேற என்ன சொன்னாரு? சொல்லிங்க மாயவரமா பேரு மாயவரா. அவரு பேரு சொல்லிட்டாரா? பிரம்மதேவா. பிரம்மதேவா 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 ஷூட்டிங் எடுத்துட்டு இப்பதான் வந்திருக்காரு. பிரம்மதேவா பிரம்மதேவா பிரம்மதேவன். அட பிரம்மதேவன். ஆமா. அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டேன். எங்க அப்பா வேணும் மாயவரம் மாயவரங்கிறாரு. அது அவரு வந்தாதான் தெரியும். மாயவரம் கும்பகோணம் திண்டிவனம். எங்க நீ பஸ் கண்டக்டர் போயிட்ட? அந்த ஏரியா இருக்கு மாயவரங்கிறாரு.
இல்ல அடம் பிடிக்கிறாங்க. ஏய் இடம் பிடிக்கிறாங்க. ஏய் என்னை சுமந்து விட்டு சரி எங்க அம்மா எங்க அப்பா ஏய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிறப்ப. ஆமா. நான் அப்படி பிறக்கவில்லை. எங்க அம்மா பேரு ஜனவரி. ஏய், ஜனவரி. ஜனவரியா? எங்க அம்மா ஜனவரி. ஆளாக்க ஏங்க அவங்க அம்மா பேர் அவங்க அப்பா பேர் சொல்றாங்க. ஏனா என்னன்னா பேரு சொல்ற? உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன பேர் கேளு. என்னன்னா? எங்க அம்மா பேரு ஜனவரி. ஜனவரி. எங்க அப்பன் பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. என்னன்னா இது வரி வரியே வருது? நாங்க நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டோம். ஏன்? இல்ல பேர்லயே 3 வரி இருக்குது. ஆமா, ஜனவரி, எங்க அம்மா பிப்ரவரி, ஜனவரி, எங்க அப்பா பிப்ரவரி. பிப்ரவரி 2 வரி ஆச்சா? நான் டெம்பரவரி. 3 வரி. சரி சரி. நோய் போட்டா வரி கொடுக்குறது. உங்க ஜாதி? எங்க அம்மா கீழ் ஜாதி. கீழ் ஜாதி. எங்க அப்பா மேல் ஜாதி. மேலு ஜாதி. நான் அந்த ஜாதி. சரி உங்க குளம்? எங்க குளம் கந்தர குளம். கல்யாணம் ஆயிடுச்சா? கொண்டாடி பேர் என்ன? கொண்டாடி பொந்தாய். ஓய், பொந்தாயா? பொண்ணு தாய். பொண்ணு தாய். பிள்ளைங்களா? பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு. சரி, பேர் என்ன? பையன் பேரு ஒத்த குஞ்சம். மத்தவங்களுக்கு 4-3 இருக்கும். செல்லமா கூப்பிடுறீங்க? பேரு சரி சரி. செல்லமன் கூப்பிடு ஒத்த குஞ்சம். ஒத்த குஞ்சா? சரி. புள்ள பேரு குஞ்சாய். அருமையான குடும்பம். நீதானே மனுஷன். இப்ப நான் எப்படி கரெக்டா பேர் சொன்னேன்? ஆமா, அவர் சொல்லணும்ல. உலகத்திலே படைப்பதற்கு என்னடா எப்படி தெரியுது? உணர்வாயமா தெரியுது உனக்கு? அதான் அப்பா அப்படி சொல்றாருல்ல, அது கூட நீ ஏன் இது பண்றாடி? இல்ல அவன் சொல்றான் அப்படி. ஒரே அடிதான். ஒரே அடிதான். ஆ, தெரிஞ்சுக்கோ. எப்ப இப்ப ஏன் ஒரே அடி பல்ல அப்படி செல்ற தெரிஞ்சுக்கோ. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏய், அடிப்பீங்க? என் பெயர் பிரம்மதேவனாக இருந்தால் மாயவருடைய உந்தை கமலத்திலே உந்தை கமலம் என்றால் என்ன? மாயவர் என்றால் மாயவர். ஆமா. மும்மூர்த்தியில் முதல் கடவுள். ஆமா. மாயவருடைய உந்தை கமலத்திலே பிறந்தவன் நான். கமலம்னா தொப்புள் கொடி. தொப்புள் கொடி. ஆமா. உயிர் கொடுத்து உணவளிப்பது செவ்வாயுடைய வேலை. துஷ்டர்களை சிருஷ்டிவரம் செய்வது மாயவருடைய வேலை. அடிப்பதற்கு படைப்பதற்கு தெய்வம் அல்லவா என்பதற்காக அந்த எண்பெருமாள் மாயவர் தன் உண்மை கமலத்தை பிரம்மதேவன் என்னை படைக்க வைத்தார். தொப்புள் கொடி வழியா? ஆமா. பிறந்து 4 வேதங்களின் கையிலே உடுத்து. உங்களுக்கு அம்மாவும் அவர்தான். ஆமா. அப்பாவும் அவர்தான். அப்பாவும் அவர்தான். அதனாலே பிறந்து வாடிவானவுடனே சரி 4 வேதங்களை கையிலே கொடுத்து உலக மக்களை படைத்து வா என்ற பொறுப்பை மாயவர் என் கையிலே கொடுத்தார். ஜீவராசிகள். ஆமா. நடக்க ஜீவராசி, நடப்பன, பரப்பன, ஊந்துமன, மிதப்பன, நீர் வகை. ஆமா என்று சொல்லக்கூடிய 4 தந்தங்களையும் நீ ஏதாவது உயிர் கொடுத்து படைப்பார் சரி என்று எனக்கு படைக்கின்ற பொறுப்பை கொடுத்தார். அப்படி படைத்து எனக்கு ஏதாவது வயது 16 இந்த பிரம்மதேவனுக்கு கல்யாணம் நடந்தது. ஆமா. மாலையிட்ட மனைவி, கல்விக்கெல்லாம் அதிபதி, கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய கல்விக்கெல்லாம் அதிபதியாகி கலைவாணி சரஸ்வதியை திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்து தக்கன், தரணியன், நாரதன் 3 மக்களை பெற்றெடுத்து சத்தியலோகத்திலே சீரோடு வாழ்ந்து வருகிறோம். இன்னைக்கு வந்த விஷயம் உலக மக்கள் அதாவது பிரம்மன் வருவார், நமக்கு குழந்தை வரும் தருவார் என்று ஏங்கி தவம் செய்து இருக்கிறார். எதிர்பார்ப்பாங்க. ஆமா. நான் செல்ல வேண்டும் படிப்பதற்காக கட்டண கொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. ஆமாங்க, வெளியில எங்க போனாலும் பொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு வாரம் சொல்லிட்டு போறது. ஆமா. ஏன்னா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிடுறீங்க. வாயில் விழுந்து போனா ஆக்சிடென்ட் ஆகிருமாமா. இல்லைங்க, ஒரு இடத்துக்கு போறோம்னா நல்லது கெட்டது இது நடக்கும். எங்க போனாலும் வந்தாலும் கொண்டாடிட்டு சொல்லும்டா. மனைவி என்போல் மந்திரிக்கு சமாதானம். அதனால கலைவாணி அரண்மையில் இருக்கிறார் சத்தியலோகத்திலே பிரம்மன் நானாடி 2 சீக்கிரம் கொண்டாடிட்டு போயிட்டு வா. உங்க பொண்டாட்டியா? ஆமா. நான் போகணுங்களா? கொண்டாடிட்டு சீக்கிரம் போயிட்டு வாடா. போயிட்டு வா சீக்கிரம். அந்த அம்மா ஒத்துக்குமா? நான் சொன்னு சொல்லு. நீங்க சொல்லும் போது ஒத்துக்கிட்டா. உங்க அம்மா சொன்னாரு போயிட்டு வா அப்படி சொன்னார்ல. சொல்லு. அந்த போசன போயிட்டு வா. ஏசாமி, ஓய் காசு கேசு தரணும் துட்டுக்கிட்டு. நீ ஏன்டா தர? அவளே தருவா. போயிட்டு வா. நான் போனா அந்த அம்மா கொடுக்குமா? ஆமா ஆமா. அவ்வளவு அறுப்படுத்துவல. போயிட்டு வா சொன்னா சீக்கிரம் போயிட்டு வா. நேரமா இருக்கா? அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் வியாதி ஒண்ணும் இல்லையே. ஏன்? இல்ல ஒண்ணும் நல்லா தான் இருக்குது.
அப்படியே கொழுகட்டியோட வச்சிருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நினைச்சுக்கிறீங்க? சரி சார், சீக்கிரம் போயிட்டு வா. சரிங்க. ஆ, ஆனா 4 பேர் தெரிஞ்ச மாதிரியா இல்லை தெரியாமலா? என்ன கேட்குறான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம நீ என்னடா கேட்குற? எனக்கு ஆ 6 மாசத்துக்கு மந்திரி வேலை பார்க்கறல. ஆமா. சம்பளம் வேண்டாம். ஏன் நீங்க எத்தனை நாளா சொல்லல? ஆ. தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னன்னு? என் பொண்டாடி வீட்டுக்குறா அவகிட்ட நீ போடான்னு. ஏய், ஆனா இது சம்பளம் அடி வாங்கிக்கிறா. அப்புறம் ஏங்க அவனை அடிக்க மாட்டேன்? பார்க்கறதுக்கு ஒத்தனாடியா இருக்கா, அடிச்சா ஏதாவது 1000 மட்டும் அடிக்க மாட்டேங்கிறேன். இந்நேரத்துக்கு என் பொண்டாடி போய் கூட்டிட்டு பொண்டாடிட்டு போறான். நம்ம வேண்டாம். அவர் என்னப்பா சொன்னாரு? பொண்டாடி தான் நீ போடான்னு சொன்னார்ல. ஏய் வெளியே நீ நில்லு. ஆ. என் பொண்டாட்டி உள்ள இருப்பா. ஆ. இது மாதிரி அது மாதிரி அது மாதிரி சொல்லிட்டு ஆ. சீக்கிரம் இது மாதிரி கூட்டிட்டு வா. எது மாதிரி? இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி ஆ. சீக்கிரம் இது மாதிரி வா. இது மாதிரி வா. சீக்கிரம் போயிட்டு வா. எது மாதிரி? ஏய் இது மாதிரி சொன்னல, இது மாதிரி போய் அதே மாதிரி சொல்லிட்டு வா. ஆ. அடிவர் சமையல்வனை திருமதியாவனானவர் மனைவி ஆகிய சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி தேவி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.